கோட் போடியம் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபைண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அரே. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு அரேவை இன்புட்டா கொடுத்துருவாங்க. இந்த அரேல தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா -1 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இன்புட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 5 2 4 3. இதுல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா 5, செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 4, தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 3. ஸோ நம்ம அவுட்புட் பாத்தீங்கன்னா 3. இன்புட் 2 எடுத்துப்போம். 1 5 2 8 4 9 6. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 9, செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 8, தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 6. ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா 6. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் சார்ட்டிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், செக் தி அரே லென்த். இப்போ நான் தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் என் அரேயோட லென்த் வந்து 3 இருக்கணும். அப்பதான் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா அதுல 3ல எது வந்து தேர்ட் லார்ஜஸ்ட்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்போஸ் அது 3 விட கம்மியா இருக்கு அப்படின்னா அரே ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எரர் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, நம்ம கிவன் அரேவை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா 0th பொசிஷன்ல அரேயோட 0th பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட், அரேயோடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட், அரேயோடைய செகண்ட் பொசிஷன்ல தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் தேர்ட் எலிமெண்ட் விச் மீன்ஸ் அரே ஆஃப் இண்டெக்ஸ் 2 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்ட் பார்க்கலாம். தேர்ட் லார்ஜஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அல்காரித்ம்ல சொன்ன மாதிரியே சார்ட் பண்ணிட்டேன். சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிடும்னா a of 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ இன்புட் பாத்தீங்கன்னா 1 5 2 4 3. ஃபர்ஸ்ட் இதை சார்ட் பண்ணிட்டோம். அப்ப நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா 5 4 3 2 1. இப்போ a of 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இருக்கும், அப்ப அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த சார்ட்டிங் பண்ணும்போது நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு இருக்குன்னா big O of n log n. இண்டெக்ஸை ஃபெச் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுற டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா big O of 1. ஸோ ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of n log n அண்ட் ஓவரால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of 1. ஸோ இதை இன்னும் நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எழுதுறதுன்றத பார்க்கலாம். இப்போ அதே தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றோம் வித்தவுட் சார்ட்டிங். அதுக்கு நம்ம ஸ்டெப் நம்பர் 1 பார்ப்போம். நான் வந்து 3 வேரியபிளை வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 வேரியபிளுக்கும் நான் -∞ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். -∞ லீஸ்ட் வேல்யூ, +∞ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஸ்டெப் 2ல நான் என்ன பண்றேன்னா இந்த அரேயை நான் டிராவல்ஸ் பண்றேன் 0th இண்டெக்ஸ் டு n-1 இண்டெக்ஸ் வரைக்கும். ஸோ நான் வேல்யூவை நம்னு எடுத்துக்கிறேன். இங்க நம் வந்து ஃபர்ஸ்ட விட கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல நம்மையும் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்த வேல்யூவும் தேர்ட்ல செகண்ட் இருந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ எல்ஸ் இஃப் நம் வந்து செகண்டை விட பெருசா இருந்துச்சுன்னா தேர்ட்ல செகண்ட் வேல்யூயும் செகண்ட்ல நம் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இல்ல நம்ம விட தேர்டை விட நம் பெருசா இருந்துச்சுன்னா தேர்ட்ல நம்மோட வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த டிராவல்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அரேல டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல இருக்கிற எலிமெண்டே திரும்பி திரும்பி வருது அப்படின்னா இந்த என்டையர் ப்ராசஸ் பண்ணாம இங்கே ஸ்கிப் ஆகிறதுக்கு நம்ம இங்க ஒரு கோட் லைன் எழுதியிருக்கோம். கோடிங் பார்ட்ல பார்க்கலாம் அது. இப்ப நம்ம ஒன்ஸ் லூப் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டில் தேர்டோடைய வேல்யூ வந்து -∞ அப்படின்னா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அதே வேல்யூவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா -1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம், இல்லைன்னா தேர்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதோட ப்ரோக்ராம் பார்ட் பார்க்கலாம். டிட்டோ அல்காரிதமா நான் கோடிங்கா மாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் -∞, செகண்ட் -∞, தேர்ட் -∞. இப்ப இந்த அரேவை நான் ஒவ்வொரு நம்பரா இட்ரேட் பண்றேன், விச் மீன்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட். இப்ப நம் வந்து ஃபர்ஸ்ட விட கிரேட்டர் தெனா இருந்துச்சுன்னா தேர்ட்ல செகண்ட் எலிமெண்ட்டும் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட்ல நம் வந்துடும். சப்போஸ் நம் வந்து செகண்டோட கிரேட்டர் தெனா இருக்குன்னா தேர்ட்ல செகண்ட் எலிமெண்ட்டும் செகண்ட்ல நம்மும் வந்துடும். நம் வந்து தேர்டை விட கிரேட்டர் தெனா இருக்கு அப்படின்னா தேர்ட்ல நம் வந்துடும். ஸோ த சேம் ப்ராசஸ் நம்ம இங்க ஃபாலோ பண்றோம். நான் சொன்ன பாத்தீங்களா இந்த ஒரு லைன் ஸ்கிப் பண்ற லைன், இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்றோம். அந்த லைன் ஆஃப் கோட் நான் இங்க எழுதியிருக்கேன். இப்ப நம் வந்து ஃபர்ஸ்டா இருந்துச்சுன்னா, இல்ல நம் வந்து செகண்டா இருந்துச்சுன்னா, நம் வந்து தேர்டா இருந்துச்சுன்னா,
நம்ம என்ன பண்றோம், கண்டினியூ கொடுத்துருக்கோம். அப்பனா இது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவுமே ஸ்கிப் ஆயிடும். ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இட்ரேஷன் நடக்கும் அரேல. அடுத்த எலமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வந்து இந்த லூப் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட் எலமெண்ட் வந்து ஸ்டில் மைனஸ் இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா -1 ரிட்டர்ன் பண்ண போறோம். இது கொஸ்டின்லேயே இருக்கு. இல்லைன்னா தேர்ட் வேரியபிள் இருக்கிற எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண போறோம். இது நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இன்புட் பாத்தீங்கன்னா 1 5 2 4 3. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு. இப்போ இண்டெக்ஸ் வந்து 0, நம் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்றோம், 1 கிரேட்டர் தென் ஃபர்ஸ்டா? ஆமா, 1 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியோட கிரேட்டர் தென் தான். அப்ப நம்ம என்ன பண்றோம், தேர்ட்ல செகண்ட் வேல்யூ. அப்ப தேர்டோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, செகண்டோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி, ஃபர்ஸ்டோட வேல்யூ 1. இப்போ ஃபர்ஸ்டோட வேல்யூ என்னன்னா 1, செகண்ட் தேர்டோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி. அடுத்தது இண்டெக்ஸ் ஐட்ரேஷன் 1 i plus plus. So I is equal to 1. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. 5 greater than ஃபர்ஸ்டா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். நமக்கு தெரியும் இங்க ஃபர்ஸ்டோட வேல்யூ என்னன்னா 1, ட்ரூ. அப்ப என்ன ஆகும்னா தேர்ட்ல செகண்டோட வேல்யூவும் செகண்ட்ல ஃபர்ஸ்டோட வேல்யூவும் ஃபர்ஸ்ட்ல 5 ஸ்டோர் ஆயிடும். இப்ப தேர்ட்ல என்ன இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, செகண்ட்ல லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்த வேல்யூ இப்ப செகண்ட்ல வந்துருச்சு. புது நம் வந்து 5க்கு ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு, 5 வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அடுத்தது தேர்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் நம் ஈக்குவல் டு 2. இப்ப 2 கிரேட்டர் தென் வந்து ஃபர்ஸ்டான்னு பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்டோட வேல்யூ வந்து 5, அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இப்ப ரெண்டாவது எல்ஸ் இஃப் 2 கிரேட்டர் தென் செகண்டான்னு பாக்குறோம். செகண்டோட கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1, ட்ரூ. அப்ப தேர்ட்ல வந்து செகண்ட்ல வந்து இந்த நம்மோட வேல்யூவும் ஸ்டோர் ஆயிடும். அப்ப வந்து ஃபர்ஸ்டோட வேல்யூ 5, செகண்டோட வேல்யூ 2, தேர்டோட வேல்யூ 1. இப்போ இட்ரேஷன் ஆகுது அரேல i ஈக்குவல் டு 4, 3, which means num equal to 4. 4 greater than first ஆன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 4 இல்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த if else 4 greater than second ஆன் பார்க்கறோம். இப்போ 2. எஸ், அப்ப ஃபர்ஸ்டோட வேல்யூ 5, செகண்டோட வேல்யூ 4, தேர்டோட வேல்யூ 2. இப்போ num equal to 3. 3 greater than ஃபர்ஸ்ட் ஆன் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? 5, இல்ல ஃபால்ஸ். 3 greater than செகண்டா? 4, இல்ல ஃபால்ஸ். 3 greater than தேர்ட் ஆன் பார்க்கறோம். ட்ரூ, ஆமா. அப்ப தேர்டோட வேல்யூ 3 வந்துருச்சு. சோ ஃபைனல் வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5, செகண்ட் வந்து 4, தேர்ட் வந்து 3. சோ தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3. இதோடைய பிக் ஓ நோட்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, நம்ம லூப் ரன் பண்றோம், n எலிமெண்ட்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிக் ஓ ஆஃப் n, where n denotes the size of the array. நம்ம இந்த ஆபரேஷன்ல பெருசா எந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம 3 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். சோ வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு நமக்கு கொடுக்குற காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன் பிக் ஓ ஆஃப் 1. சோ ஓவரால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் 1, நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ்ட். சோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஐ ஹோப் உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.